ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க வெலோகிராப்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் காட்டுக்குள்ள போறாங்க. அதுல ஒருத்தர் சயின்டிஸ்ட், மற்ற 3 பேர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். உள்ள போயிட்டு ஒரு ரா மெட்டல் இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு டிடெக்ட் பண்ணி போறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குது. அதை கேட்டு போன ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஏதோ ஆபத்தான மிருகம் இருக்கு, நம்ம போவானா சார் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அவர் கேட்க மாட்டாரு. அப்படி ஆபத்தான மிருகம் இருந்தா அதையும் சேர்த்து நான் அதை பத்தி எழுத வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. நீங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிளம்புறாரு. போற வழியிலே பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு பயங்கர சத்தத்தோட. அதை ஓடி வந்து பாக்குற இந்த சயின்டிஸ்டும் அவங்க கூட இருக்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சிரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் பாத்தீங்கன்னா அந்த மிருகம் அட்டாக் பண்ணிடுது. அந்த மிருகம் தான் பாத்தீங்கன்னா டைனோசரஸ். இவங்க காணும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டும் ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. வர வழியில பாத்தீங்கன்னா வெதர் காரணமா அந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து நொறுங்கிருது. நல்ல வேலையா எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சவங்க சரி இவங்களை கண்டுபிடிக்க போலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது. அதுக்குள்ள ஏதோ வினோதமான மிருகம் இருக்குன்னு தெரிய வருது இவங்களுக்கு. இருந்தாலும் அதை கிராஸ் பண்ண பாக்குறாங்க. போகும்போதே ஒருத்தர் அட்டாக் பண்ணி கொன்னுருது இந்த டைனோசரஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்களால கடைசி வரைக்கும் போக முடிஞ்சுதா, அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. சில பேர் பேசுறதா பயங்கர கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்தது. அந்த வாய்ஸே அப்படிதான் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் படத்தில் நடிச்சர் எல்லாருமே ஒரு பிலாவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாலாம் கிடையாது. சினிமோட்டோகிராஃபி ஓரளவு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காடை சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்ணு குளிர்ச்சியாவே இருக்கு. ஆனா விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரப்பட்டமா பண்ணி வச்சிருக்காங்க. டைனோசரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பொம்மை ஓடி வர மாதிரி இருக்கு. அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸாவது நல்லா பண்ணியிருப்பாங்க, பரபரப்பா இருக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஏதோ பொம்மை படத்தோட ஓடி அந்த மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கு. இது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா போச்சு. அதனாலேயே இந்த படத்தை நம்மளால உட்காந்து சுவாரஸ்யமா பார்க்க முடியல. இவங்க காட்டுக்குள்ள போறதை மட்டும் நம்ம உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. அந்த டைனோசர்ஸ் அட்டாக் பண்றதும் நல்லா இருந்தா நம்மளால உட்காந்து பார்க்க முடியும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.